வணக்கம் திரையில் தெரியும் இந்த நபர் உங்களுக்கு வாழ்க்கை தத்துவம் ஒன்றை கூறியுள்ளார். வலித்தாலும் சிரித்துக் கொண்டே கடக்க பழகிகொள். ஏனெனில் ஆறுதல் தந்து தேற்றுபவரை விட ஆயுதமாக்கி தூற்றுபவர்கள்தான் அதிகம் இங்கே. நண்பா, அடுத்த ஜென்மத்தில் நாம் மனிதர்களாக பிறக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும். வேண்டாம் நண்பா, மனிதர்களாக பிறந்திருந்தால் என்றோ நீ எனக்கு துரோகியாக இருப்பாய். நான் உனக்கு. ஒவ்வொருவரும் இரவு தூங்கச் செல்லும் முன் சற்று சிந்தித்து பாருங்கள். வசிக்க இடமில்லாமல் எத்தனையோ நபர்கள் வீதியின் ஓரத்தில் தூங்குகிறார்கள். நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். பெரிய மாளிகை இல்லை என்றும் பணம் நகை இல்லை என்றும் எதிர்மறையாக சம்பாதிக்க பணத்தை பக்குவமா செலவு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாயாவது சேமிக்க பழகுங்க. கடன் வாங்குறதுக்கு பயப்படுங்க. கடல்ல விழுந்தாலும் யாரும் காப்பாற்றுவாங்க, ஆனா கடல்ல விழுந்தா யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அண்ணன் தம்பி நல்ல வசதியா இருக்காங்க. பேதைக்கும் போதைக்கும் ஒரு கால் தான் வித்தியாசம். ஒரு துணைக்காலில் தான் அடங்கியுள்ளது ஆணின் வாழ்க்கை. மகிழ்ச்சியில் பேதைக்கு அடிமையாகிறான், மனம் வீழ்ச்சியில் போதைக்கு அடிமையாகிறான். இதுவே நிதர்சனமான உண்மை. மற்றவர்களின் ரகசியங்களை உங்களிடம் சொல்லும் மனிதர்களை ஒருபோதும் நம்பாதீர்கள். ஏனென்றால் மற்றவர்கள் ரகசியத்தை உங்களிடம் சொன்னது போல் உங்களின் ரகசியத்தை அவர்கள் மற்றவரிடம் சொல்ல நேரிடும். மற்றவர்கள் ரகசியத்தை நம்மிடம் சொல்பவர்கள். உலகமே உன்னை குறை சொன்னாலும், ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும், உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும். எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியமில்லை. உங்க முன்னாடி நெக்கலாவும் பின்னாடி தப்பாவும் தான் பேசுவாங்க. உங்களை கீழே தள்ளி மேல ஏறி நிப்பாங்க. அதையும் மீறி நீங்க மேல போனாலும் உங்க காலை பிடிச்சி வாடுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். இவங்க எல்லாருமே உங்களை என்ன பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் உங்க மேல ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைங்க. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வலியை பொறுத்துக் கொள்வது. தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பில்லை. ஆனால் நீரில் மூழ்கும் போது நீங்கள் மரத்தை பிடித்துக் கொள்வீர்கள், தங்கத்தை பார்க்க மாட்டீர்கள். தேவைப்படும் போதுதான் பொருளின் மதிப்பு புரிகிறது. நீங்கள் அதிகமாக பேசினால் உங்களை வாய் பேசுகிறான் என்பார்கள். பேசாவிட்டால் உம்மனா மூஞ்சி என்பார்கள். அழுதால் நீலி கண்ணீர் என்பார்கள். அழாவிட்டால் நெஞ்செழுத்தக்காரன் என்பார்கள். துணிச்சலாயிருந்தால் திமிர் பிடித்தவன் என்பார்கள். துணிவில்லை என்றால் அவ்வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் வெற்றி பெறக்கூடிய தகுதி எல்லோருக்கும் உண்டு. வெற்றியை தேடினாலும் அதை முதலில் உனக்குள் இருந்து தேடு. உனக்குள் கிடைக்காத எதுவும் உலகிலிருந்து உனக்கு கிடைத்து விடாது. எல்லாம் தெரியும் என்பவர்களை விட எல்லோரிடமும் எல்லாவற்றையும் சொல்ல நினைக்காதீர்கள். அனைவரிடமும் காதுகள் இருக்கும், சிலரிடம்தான் மனசு இருக்கும். பணத்தை வைத்து எடை போடுபவர்கள் மத்தியில நீ எவ்வளவுதான் பாசம் காட்டினாலும் அது செல்லாக்கா.